இந்த நபர் அவருடைய கொம்பை வச்சு ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஸ்டாச்சுடைய கையை தட்டுறாரு. அது அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருது. அந்த ஸ்டாச்சுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க போல. அதோடைய கண்ணு மட்டும் தனியா ஆடுது. உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு கை வெளியில வந்து அப்படியே அந்த கொம்பை டைட்டா பிடிச்சிக்குது. இந்த நபரும் அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு சுத்தி அந்த கொம்புல மறைச்சு வச்சிருந்த கத்தி அப்படியே வெளியில வர வச்சு அந்த ஸ்டாச்சுடைய வயிற்றிலேயே குத்துறாரு. அதனால அந்த ஸ்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி அப்படியே கீழே விழுந்து ஒரு கட்டத்துல அப்படியே மொத்தமா உடஞ்சு போய் உள்ள இருந்து அந்த மனுஷனே வெளியில வந்துடுறான். வந்து இந்த நபர் ஒரு குத்துவான் பாருங்க. அப்படியே ஒரு பறந்து போய் தூரமா விழுந்துருவாரு. யாரா அதுன்னு பார்த்தா இந்த பஞ்சு கொடுத்தது வேற யாருமே இல்ல, நம்ம ஜாக்கி சான் தான். அவர் அந்த ஸ்டாச்சுக்குள்ளேயே பல வருஷமா அடைஞ்சு கிடந்ததுனால அவருடைய உடம்பு இப்ப பயங்கரமா வலிக்கும். அதனால அவர் வெளியில வந்த உடனே அவருடைய பாடி மொத்தத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறாரு. உடனே அந்த நபர் அவருடைய ஈட்டியை வச்சு அங்க இருக்கிற ஆயுதங்கள் மேல அடிச்சு அப்படி நம்ம ஜாக்கி மேல ஏகப்பட்ட கத்திகளை பறக்க விடுறாரு. ஆனா நம்ம ஜாக்கி அந்த எல்லா கத்திகள்ல இருந்தும் ரொம்ப ஈஸியா மிஸ் ஆகி அப்படியே ஜம்ப் பண்ணி அதுல ஒரு கத்தியே கையில பிடிச்சு அந்த நபர் கூட அதை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த சண்டையில யாருமே வின் ஆகிற மாதிரியே தெரியல. ரெண்டு பேருமே சூப்பரா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜாக்கி அடிச்ச அடியில அப்படியே ஒரு பின்னாடி போயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த நபர் அங்க ஊத்திக்கிட்டு இருக்கிற தண்ணிக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள பூந்து அப்படியே நம்ம ஜாக்கி அட்டாக் பண்ண வராரு. ஆனா அப்ப கூட நம்ம ஜாக்கி அவருடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸ் வச்சு அதுல இருந்தெல்லாம் ரொம்பவே அசால்ட்டா தப்பிச்சிடுறாரு. அப்ப சடனா நம்ம ஜாக்கி கையில வச்சிருந்த கத்தி அப்படியே உடைஞ்சு போயிடுது. உடனே நம்ம ஜாக்கி பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருந்த ஆயுதங்களுடைய கயிறை வெட்டி விட்டு அதெல்லாம் கீழே விழுறதுக்குள்ள பயங்கர ஸ்பீடா ஓடி போய் அதை பிடிச்ச அந்த நபர் கூட சண்டை போடுறாரு. அப்ப நம்ம ஜாக்கி அந்த நபருடைய ஈட்டியை ஒரு இடத்துல போட்டு அப்படியே லாக் பண்ணிடுறாரு. ஆனா அந்த நபரும் அதுல இருந்து எப்படியே வெளியில வந்து திரும்பவும் நம்ம ஜாக்கி கூட சண்டை போடுறாரு. இப்ப நம்ம ஜாக்கியும் அங்க இருந்த ஒரு ஈட்டியை கையில எடுத்து அங்க புதுசா செஞ்சு நெருப்புல வச்சிருக்கக்கூடிய கத்திகளை அப்படியே தட்டி விட்டுறாரு. அந்த நபர் அந்த கத்திகளுக்கெல்லாம் இடையில பூந்து நம்ம ஜாக்கி அட்டாக் பண்ண வர அவருடைய ஈட்டி இடையில வந்த ஒரு கத்தியில அப்படியே ஓட்டையை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வெளியில வருது. அதே போல இந்த பக்கம் நம்ம ஜாக்கியுடைய ஈட்டியும் அதே கத்தியில ஓட்டையை போட்டுக்கிட்டு அவருடைய ஃபேஸ்க்கு முன்னால போய் அப்படியே நிக்குது. இப்பதான் நம்ம ஜாக்கி நீ யாரான்னு கேக்குறாரு. அவர் தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் எதிரிங்க கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே சண்டை ஸ்டாப் ஆயிடுது. கடைசியில நம்ம ஜாக்கி திரும்பவும் அந்த ஸ்டாச்சுவாவே மாறி மறுபடியும் அந்த இடத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சிடுறாரு.